வணக்கம் பிள்ளைகளே, நாம் இப்பொழுது சுட்டிகளும் மடக்கைகளும் 2 என்கின்ற அந்த அலகிலே எண்களுக்குரிய மடக்கையை காணுதல், மடக்கைகளுக்குரிய எண்களை காணுதல், அதாவது முரண் மடக்கையை காணுதல் எவ்வாறு என்பதை இப்பொழுது பார்ப்போம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி 0.175 மடக்கையை காண்க என்று சொல்லும் பொழுது நாம் 0.175 மடக்கை என்பதை இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த எண்ணை நாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுத வேண்டும். 1.75 தர 10 மறை 1 இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதும். இப்பொழுது மடக்கையின் சிறப்பியல்பாக மறை 1 வருகின்றது. அதை விட்டுவிட்டு இந்த எண்ணுக்குரிய தசம கூட்டு, மடக்கையின் தசம கூட்டை நாம் காண வேண்டும். அது இங்கே மடக்கை அட்டவணை பார்க்கின்ற பொழுது 1.7 இருக்கின்றது. 1.7 அதற்கு நேரே 2வது தசமதான -, அதற்கு நேரே இங்கே இருக்கக்கூடிய மடக்கையின் தசம கூட்டு 0.2430. அதனை அங்கே எழுதுவோம். சிறப்பியல்புடன் தசம கூட்டை கூட்ட வேண்டும். இரண்டையும் சேர்த்து எழுதினால் பார் 1.243 கிடைக்கும். இவ்வாறு எந்த ஒரு எண்ணினதும் மடக்கையை நாம் காணலாம். அடுத்ததாக மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பார் 1.243 முரண் மடக்கையை காணும். இது ஒரு எண்ணின் மடக்கை தரப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணை காணட்டும், அதுதான் முரண் மடக்கை. அந்த எண் என்ன என்று சொல்லும் பொழுது 0.175 நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்கான செயற்பாட்டை எப்படி நாம் ஆரம்பிப்பது என்று சொல்லும் பொழுது ஆன்டிலாக், அதாவது முரண் மடக்கை பாவன் தசம் 2430 என எழுதி இதனுடைய முரண் மடக்கை. இதற்கு நாம் இந்த மடக்கையை இரு பிரிவுகளாக பிரித்துவிட வேண்டும். சிறப்பியல்பு தசம கூட்டு, தசம கூட்டு நேர், சிறப்பியல்பு மறையாக இருக்கின்றது. தசம கூட்டை நாம் சென்று அட்டவணையிலே உள்ளே தேட வேண்டும். 0.2430 எங்கே இருக்கிறது பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்றது. இதற்குரிய எண்ணை நாம் இவ்வாறு கண்டுபிடிக்கலாம். 1.75. எனவே 1.7 2ஆம் தசமதான 5. இந்த சிறப்பியல்பு தர 10 மறை 1 என மாறும். இந்த செயற்பாட்டின் தலைகீழ் செயற்பாடாகத்தான் முரண் மடக்கை காணுவது அமைந்து கொண்டிருக்கும். இனி இதனுடைய பெறுமதியை நாம் காணுவது. இது இப்பொழுது அந்த எண், இந்த மடக்கைக்குரிய எண், அதனுடைய விஞ்ஞான முறை குறிப்பீடாகத்தான் இது இருக்கின்றது. இதை நாம் சாதாரண வடிவத்துக்கு மாற்றுகின்ற போது எண் கிடைக்கும். எனவே நாம் எண்களை இந்த விஞ்ஞான முறை குறிப்பீடு தந்தால் சாதாரண முறையில் எவ்வாறு எழுதுவது என்பதை ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே இது ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருக்கின்றது. 10க்குட்பட்ட எண் ஒன்றினதும் 10ன் வேலை ஒன்றினதும் பெருக்கமாக இருக்கின்றது. இதனை சாதாரண வடிவத்துக்கு மாற்றுகின்ற பொழுது நாம் இலகுவானது மிகவும் 10ன் 3ஆம் அடுக்கு 1000, 1000ஆல் இதனை பெருக்குகின்ற பொழுது 2580. எனவே இதனுடைய சாதாரண வடிவம் 2580. இதே போன்று 5.03 தர 10ன் மறை 2 என்று ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் ஒரு எண் தரப்பட்டால் அதனை எவ்வாறு சாதாரண முறைக்கு எழுதுவது என்று எழுதும்போது இந்த மறை 2ஐ நாம் நேர்ச்சுட்டியாக்கினால் 1 10ன் 2 அது 100. 5.03ஐ 100ஆல் வகுக்கின்ற போது என்னும் தசம் பின்னுக்கு வருகின்றது 0.0503. எனவே இதனுடைய சாதாரண வடிவம் இது. விஞ்ஞான முறை குறிப்பீடு தந்தால் அதிலிருந்து எண்ணை காண நமக்கு தெரியும். இப்பொழுது இனி நாம் இந்த வினாவுக்கு செல்கின்ற பொழுது, இந்த விட்டடத்துக்கு போகின்ற பொழுது இது இப்போ விஞ்ஞான முறை குறிப்பீடாக இருக்கின்றது. இதனை சாதாரண வடிவத்துக்கு மாற்றுகின்ற போது 10ன் மறை 1ஐ நேர் ஆக மாற்றுகின்ற போது 1 10ன் 1 அது 10, 10ஆல் வகுக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த எண் கிடைக்கும். 0.17 தசம் பின்னுக்கு இங்கே இருக்கின்றது அந்த. எனவே இதனுடைய மடக்கை இது, இதனுடைய முரண் மடக்கை இது என்பதை இங்கே காட்டினேன். இனி இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது எண் இருக்கின்றது, விஞ்ஞான முறை குறிப்பீடு இருக்கின்றது, மடக்கையின் சிறப்பியல்புகள் இருக்கின்றது, தசம கூட்டு இருக்கின்ற மடக்கை இருக்கின்றது. இதை நாம் இனி மாறி எவ்வாறு செய்வது? மடக்கை தரப்பட்டால் இவ்வாறு ஒரு எண்ணினுடைய மடக்கை இங்கே இந்த மடக்கை தரப்படாது. 2.153 மடக்கை தரப்பட்டால் இதிலிருந்து நாம் சிறப்பியல்பை எப்படி காணலாம்? முன்னுக்கு இருப்பதுதான் சிறப்பியல்பு 2.
தசம கூட்டு என்பதென்றால் பின்னுக்கு இருப்பது 0 தசம் என்று நமக்கு அமை. இங்கே அதே போல் மாறி அமை. இனி விஞ்ஞான முறை குறிப்பீடு. இதை வைத்துக்கொண்டு நாம் விஞ்ஞான முறை குறிப்பீடு எழுதும் பொழுது இந்த தசம கூட்டுக்குரிய எண்ணை நாம் அட்டவணையிலிருந்து காணலாம். இங்கே இருக்கின்றபடியால் நாம் அதை எழுதிக்கொள்ளலாம். எழுதி சிறப்பியல்பு 10 வலுவாக வரும். எனவே எண் இனி 10 2ஆம் அடுக்கு 100 100ஆல் இதை பெருக்கிவிட 142 வரும். எண்ணிலிருந்து மடக்கையை காணுதல், மடக்கையிலிருந்து எண்ணை காணுதல். அடுத்த மடக்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது 1.1523 எடுத்து பார்க்கின்ற போது சிறப்பியல்பு 1, இது தசம கூட்டு. இதற்குரிய எண்ணை நாம் பார்க்கின்ற பொழுது அது 1.42. அதனை 10 வலுவாக இதை இடுகின்ற போது விஞ்ஞான முறை குறிப்பீடு எங்களுக்கு வரும். அதிலிருந்து எண்ணை காணலாம். 10 1ஆம் அடுக்கு 10 10ஆல் பெருக்கின்றோம். மேலும் ஒரு வினாவை பார்ப்போம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பார் 2.7124 முரண் மடக்கையை காண்க என்று சொல்லும் பொழுது நாம் அதை எவ்வாறு எழுதி கொள்ளலாம்? log of bar 2.7124. இனி நாம் இந்த மடக்கையை இதற்குரிய எண்ணை காண்பது மடக்கையை நாம் 2ஆக பிரித்து எழுதுவோம். பிறப்பியல்பு தசம கூட்டினை நாம் பிரித்து எழுத வேண்டும். அதற்கு முன் நாம் இங்கே நேரடியாக 7124 எங்கே இருக்கின்றது என்று பார்க்கிறோம். இதுதான் தசம கூட்டு. அதை பார்க்கின்ற பொழுது 7118 இருக்கின்றது, 26 இருக்கின்றது. 7124 நமக்கு தேவை. அதில் பெரியதை எடுக்கக்கூடாது, அதிலும் சிறியது 7118. இதனை நாம் முதல் எடுத்துக்கொண்டு இந்த தசம கூட்டு எடுத்துக்கொண்டு இதற்குரிய எண்ணை நாம் காண வேண்டும். இதுக்கு பதிலாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது 5.1, இது 5.1, 2ஆம் தசமதானம் 5. இனி நாம் இதற்கு இன்னும் எவ்வளவு தேவை? 7124 ஆவதற்கு இன்னும் 6 தேவை. அதற்கு நாம் எப்படி காணலாம் என்றால் இங்கே இந்த தசம கூட்டிலிருந்து நாம் கண்ட தசம கூட்டை கழித்து பார்க்கின்ற போது நமக்கு இது தேவை. அதுதான் இங்கே இருக்கின்றது இடை வித்தியாசத்தில். அது இருக்கும். அதற்குரிய எண் 3ஆம் தசமதானம் 7. அதனை அங்கே இடும். இப்பொழுது தசம கூட்டுக்குரிய எண் பார்த்து இட்டு விட்டோம். இனி இந்த சிறப்பியல்பு தர 10 மறை 2 என எழுதப்பட்ட இந்த மறை 2ஐ நாம் நேர்ச்சூட்டியாக்கினால் இங்கே 10 2ஆம் அடுக்குன்னு வரும். அது 100. அதால் இந்த எண்ணை வகுக்கின்ற போது 0.05157 என கிடைக்கும். அதாவது 2 தானம் தசம் பின்னோக்கி நகரும். மடக்கையினுடைய எண் இதுவாக அமையும். சாராம்சம்: விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் உள்ள ஒரு எண்ணை சாதாரண வடிவில் காட்டுதல் பற்றி அறிந்து கொண்டோம். ஒரு எண்ணின் மடக்கை தரப்படின் அதிலிருந்து அவ்வெண்ணை காணுதல் பற்றி அறிந்தோம்.